வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுடன் தொலைபேசியில் பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தென் மாநில மக்களின் பிரச்சினைகள் தொடர்பாகவும் ஆலோசிக்க இருப்பதால் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள கூட்டத்தில் பங்கேற்குமாறும் அழைப்பு. தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரை அழைத்த தமிழக குழு. ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, மேற்கு வங்க எம்பி டெரிக் ஓபிரைனுக்கும் அழைப்பு. முதலமைச்சர் அவர்கள் இந்த முதலமைச்சர்களை சந்தித்து 22ஆம் தேதி கூட்டத்திற்கு அழைக்க சொன்னார். அழைத்திருக்கிறோம். அவர்களும் கலந்து கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். நீலகிரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும். கனமழையால் விருதாச்சலம் மணிமுத்தாற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு. மாசிமகத்தை ஒட்டி முன்னோர்களுக்கு திதி கொடுக்க சென்று தவித்தவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். இளம் வயதினரின் திடீர் மரணத்திற்கு கொரோனா தடுப்பூசி காரணமல்ல. மாநிலங்களவையில் திமுக எம்பி கனிமொழி சோமு கேள்விக்கு மத்திய அரசு விளக்கம். சிவகங்கை, மானாமதுரை உள்ளிட்ட பகுதிகளில் 2ஆம் நாளாக மழை. கரூர் மாவட்டம் குளித்தலையில் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. நடிகை சௌந்தர்யா மரணத்தில் நடிகர் மோகன் பாபுவிற்கு தொடர்பில்லை. சமூக ஆர்வலர் புகாருக்கு சௌந்தர்யாவின் கணவர் ரகு விளக்கம். நாகர்கோவில் அருகே அதிவேகமாக சென்றபோது மின்கம்பத்தில் மோதி கவிழ்ந்த கார். உள்ளே இருந்த 2 இளைஞர்கள் காயம். சென்னை அசோக் நகரில் உள்ள அரிஹந்த் இந்தியா லிமிடெட் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. வேப்பேரியில் உள்ள பினான்சியர் மோகன்குமார் வீட்டிலும் சோதனையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள். புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கான உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்வு. அரசு பள்ளியில் பயின்று கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என்றும் பட்ஜெட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. நெல்லை மாவட்டம் பாபநாசம், அகஸ்தியர் அருவி, மணிமுத்தாறு அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. தமிழகத்தில் 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த டெண்டர் கோரியது மின் பகிர்மான கழகம். இன்னும் 1 மாதத்தில் டெண்டர் இறுதி செய்யப்பட்டு விரைவில் வீடுகளில் பொருத்த திட்டம் என்றும் தகவல். பாஜகவின் கருநாகராஜன் ராஜா உடன் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. திருமண நிகழ்ச்சியில் சந்தித்து நலம் விசாரித்தார். தமிழ்நாடு இருமொழிக் கொள்கையை சிறப்பாக பின்பற்றும் போது மும்மொழிக் கொள்கை எதற்கு? அறிவுள்ளவர்கள் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்வார்களா என்றும் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கேள்வி. எங்கேயுமே சக்சஸ் ஆகாம முழுசா ஃபெயிலியர் ஆன மாடலை கொண்டாந்து சக்சஸ் ஆன மாடலை எடுத்துட்டு நான் சொல்ற ஃபெயிலியர் ஆன மாடல் எடுன்னா என்னங்க அர்த்தம்? யாருக்காவது அறிவு இருக்கவங்க இதை ஏற்றுக்கொள்வார்களா? தமிழ்நாட்டில் மும்மொழியில் படித்தவர்களின் எண்ணிக்கையை அமைச்சர் அன்பில் மகேஷ் திருத்தி கூறுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. மும்மொழிக் கொள்கை உள்ள பள்ளிகளில் தானே அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் மகன் படிக்கிறார் என்றும் கேள்வி. என் மகன் இந்திய குடிமகனா? முதல் கேள்வி. அமெரிக்க குடிமகனா? 2வது கேள்வி. இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உங்கள் மகன் எந்த பள்ளியில படிக்கிறான்? திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த தவேக தலைவர் விஜயின் தாயார் ஷோபா சந்திரசேகர். பிரசாதங்களை வழங்கி ஆசி கொடுத்த வேத பண்டிதர்கள். பாகிஸ்தானில் ரயிலுடன் கடத்தப்பட்ட பயணிகள் 400 பேரில் 155 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர்.
27 பயங்கரவாதிகளை சுட்டுக் கொன்றது பாதுகாப்பு படை. மாசி மகத்தை ஒட்டி கும்பகோணம் மகாமக குளத்தில் விமர்சையாக நடந்த தீர்த்தவாதம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி தரிசனம் செய்தனர். பாகிஸ்தானில் ரயிலுடன் பயணிகளை கடத்திய பயங்கரவாதிகள் 27 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இதுவரை 155 பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தானில் குவார்ட்டரிலிருந்து கைபர் பகுண்டா மாகாணத்திற்கு ஜவஹர் நகர் நோக்கி சென்ற ஜவஹர் எக்ஸ்பிரஸ் ரயில் பலுகிஸ்தான் விடுதலை இயக்கத்தினர் கடத்தியிருக்கின்றனர். ரயிலில் இருந்த பாதுகாப்பு படையினர் உட்பட 400க்கும் மேற்பட்டோரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருந்தனர். அவர்களுடன் சண்டையிட்டு பெண்கள், குழந்தைகள் உட்பட சுமார் 155 பேர் இதுவரை மீட்கப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. மேலும் பலுகிஸ்தான் விடுதலை இயக்கத்தினர் 27 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். எதிர்த்தரப்பில் ரயில் என்ஜின் ஓட்டுநர், பாதுகாப்பு பணியாளர்கள் 8 பேர் உட்பட 10 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாக் நகரை ஒட்டிய மலைப்பகுதியில் 3 வெவ்வேறு இடங்களில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் பிணை கைதிகளாக சிறை வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படும் நிலையில் 2வது நாளாக மீட்பு நடவடிக்கை தொடர்ந்து வருகிறது. பிணை கைதிகளுக்கு அருகே வெடிகுண்டு பொருத்தப்பட்ட ஆடை அணிந்த தற்கொலைப்படையினர் நிறுத்தப்பட்டிருப்பதால் மிக கவனத்துடன் மீட்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். மதுரை அருகே 13,000 ரூபாய் செமஸ்டர் கட்டணம் செலுத்த முடியாததால் கல்லூரி மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அலங்காநல்லூர் பூலாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவரின் மகன் இளமாறன் புதுவிளாங்குடி கணபதி நகர் பகுதியில் உள்ள தனது பாட்டி வீட்டில் தங்கி மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி கணிப்பொறியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். இவர் திடீரென்று வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதால் தகவலறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். கல்லூரியில் செமஸ்டர் கட்டணமாக 13,000 ரூபாய் செலுத்துவது தொடர்பாக தந்தை மாரிமுத்துடன் இளமாறனுக்கு அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டதாகவும் இதனால் இளமாறன் தற்கொலை செய்து கொண்டதும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. பெற்றோரில் ஒருவரை இழந்த அதிர்ச்சியும் வேதனையும் மனதை ரணமாக்கிய போதிலும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதி வந்த 3 பிஞ்சுகளின் சோகத்தை காண்போரை கண்கலங்க வைத்திருக்கிறது. எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் ஒப்பிட முடியாத தாயின் அன்பை பாதியிலேயே இழந்த சிறுமியின் கண்ணீரே இது. ராமநாதபுரம் மாவட்டம் வனசங்கரி அம்மன் கோயிலைச் சேர்ந்தவர்கள் முருகேசன், அமுதா தம்பதி. முருகேசன் சைக்கிள் விற்பனையகத்தில் பணியாற்றி வருகிறார். இவர்களின் மகள் பிரியதர்ஷினி ராமநாதபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பும் மகன் 10ஆம் வகுப்பும் படித்து வருகின்றனர். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் அமுதா உடல்நலக்குறைவு காரணமாக திடீரென உயிரிழந்தார். மனைவியை இழந்த அதிர்ச்சியிலிருந்து முருகேசனும், தாயை இழந்த அதிர்ச்சியிலிருந்து பிரியதர்ஷினியும் மீளாத நிலையில் 12ஆம் வகுப்பு கணித பொதுத் தேர்வை பிரியதர்ஷினி எழுதியாக வேண்டும் என்ற சூழல் கொடுமையிலும் கொடுமையாய் அமைந்தது. வீட்டில் மனைவி இறந்து கிடக்கும் சோகம் ஒரு பக்கம் என்ற போதும் மகள் பிரியதர்ஷினியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவரை தேர்வெழுத முருகேசன் அனுப்பி வைத்தார். பாரம் நிறைந்த மனதோடு சென்று தேர்வை எழுதிவிட்டு வீடு திரும்பிய பிரியதர்ஷினி தாயின் உடலை பார்த்ததும் அடக்கி வைத்திருந்த சோகங்களை கொட்டி கதறி அழுதார். தந்தையின் தோளில் சாய்ந்து அவர் அழுத காட்சி காண்போரை கலங்க வைத்தது. பிரியதர்ஷினியை போன்றே பெற்றோரில் ஒருவரை இழந்த சோகத்தோடு சென்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதி வந்துள்ளார் கடலூர் வண்ணாரப்பாளையத்தைச் சேர்ந்த மாணவன் இளஞ்செழியன். மூத்த சகோதரிக்கு திருமணமாகிவிட்ட நிலையில் தந்தை நாராயணனின் ஆட்டோ ஓட்டும் தொழிலில் கிடைத்த சொற்ப வருமானத்திலேயே குடும்பம் இயங்கி வந்ததாக கூறப்படுகிறது. நாராயணனுக்கு கடந்த சில நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் திடீரென மூச்சுத்திணறல் ஏற்பட்டு செவ்வாய்க்கிழமை காலை நாராயணன் உயிரிழந்தார். அன்றைய தினம் இளஞ்செழியனுக்கு 12ஆம் வகுப்பு வணிகவியல் தேர்விருந்த நிலையில் அவரை ஆஸ்வாசப்படுத்தி தாய் மற்றும் உறவினர்கள் பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர்.
தேர்வு முடித்து வந்த இளஞ்செழியன் பள்ளி சீருடையிலேயே தந்தைக்கு இறுதிச் சடங்குகள் செய்த காட்சி காண்போரை வேதனைக்கு உள்ளாக்கியது. தந்தையுடன் வாழ்வாதாரத்தையும் இழந்து தவிக்கும் இளஞ்செழியனுக்கும் அவரது தாய்க்கும் அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் நெல்லை மாவட்டம் இட்டமொழி அருகே தந்தை இறந்த சோகத்துக்கு மத்தியில் 12ஆம் வகுப்பு மாணவி மதுமிதா தேர்வை எழுதினார். வடலிவிளை கிராமத்தைச் சேர்ந்த ஐயாதுரை பானுமதி தம்பதிக்கு 3 மகன்களும் மதுமிதா என்ற மகளும் உள்ளனர். ஐயாதுரை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு நீண்ட நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீரென உயிரிழந்தார். தந்தை இறந்த போதும் அவரது கனவை நனவாக்க வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் சோகத்தை மனதோடு சுமந்து சென்று 12ஆம் வகுப்பு கணித பொதுத் தேர்வை எழுதிவிட்டு வந்துள்ளார் மகள் மதுமிதா.